இருக்கிற வரைக்கும் அது ஒண்ணு. ஆமா, தொப்புனா எச்சில் எடுத்து வாயில போட முடியாது ராஜாத்தி. அடித்து அடி கூட மறந்து விடும் சொன்ன வார்த்தை மறவா, ஒரு காலும் மறவா. சரி, அடிச்சவன் மறந்துடுவான், சொன்னவன் மறந்துடுவான். ஆனா கேட்டானே காது, அது மறக்காது. மறக்காது இல்லையா? தீயினால் சுட்டப்பன் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்ட வடு. அழகா எழுதி வைத்திருக்கிறான் இல்லையா வள்ளுவ பெருந்தகையா. 19வது சித்தன் வள்ளுவன் இல்லையா? மயிலாப்பூர்ல பிறந்திருக்காரு அப்படிதானே? சும்மா அடிச்சு புழுவுன யாரு கேட்க போறா? திருவள்ளுவர் எங்க பிறந்தாரு? மயிலாப்பூர் தான் இருக்கு. தென் தாமரை கூட பக்கத்துலதான் அவர் பிறந்தாரு. அதனாலதான் அவருக்கு ஆண்டவனா பார்த்து கன்னியாகுமரியில சிலையை நிர்ணயம் பண்ணான். அப்படியா? நிறைய வரலாறு மறைச்சிருவாங்க, முடிஞ்சா நம்மள அழிச்சிருவாங்க. இருந்தாலும் வரலாறு அப்படிதானே இருக்கு மயிலாப்பூர். அப்ப எழுதின வரலாறுலாம் உண்மைதானா? அதான் சொல்ல முடியுமா? நான் எழுதினாலும் வரலாறு உண்மையான வரலாறு. தென் தாமரை கூட பக்கம் தான் ஆண்டவன் அவதரித்தான். 19வது சித்தன். சரி, கன்னியாகுமரியில சிலை அமைஞ்சது. அப்ப மயிலாப்பூர்ல வச்சிருக்கலாம்ல. தென்கோடி சிவை எப்படி பிறந்தாலும் அங்க அழகா வந்து அமைஞ்சிரும் இருக்கு இல்லையா? இம்பார்ட்டன்ட், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம அடையாளம், நோட்டீஸ் த பாயிண்ட். அதனால என்ன செய்கிறான் பாரு. அதனால உமையவரே அருமை இருந்தால் தான் தெரியும், புரிந்தால்தான் கிடையாது. உண்மைய பொய்யான கணவனுடைய அருமை பிறந்த வீட்டுக்கு போனா தான் தெரியும். கணவன் போனா தெரியாது, போயிடும். நீங்க என்னதான் மாமியார் வீடா இருந்தாலும் அது உங்க வீடு. அண்ணன் வீட்டு கஞ்சி ஆற ஆற கொண்டவன் கஞ்சி கொதிக்க கொதிக்கன்னு ஒரு பழமொழி சொல்லியிருக்கு. என்னதான் அடிச்சாலும் பிடிச்சாலும் புருஷன் கூட இருந்தாதான் கொதி குழம்பு கூட நம்ம கோரி திங்க முடியும். அண்ணன் வீட்டுல போய் இருந்தா 2 நாள் மெயினிக்காரி சாப்பாடு தருவோம், 3வது நாள் கறி குழம்பு எடுத்து வச்சிருப்போம். ஆசைப்பட்டு நீ கோரி டேஸ்ட் பார்த்துட்டா கரண்டி அடி கன்ஃபார்ம். நாக்கு அவ்வளவு பிடிக்கும். உங்க அண்ணன் சாப்பிடலாம், நான் சாப்பிடலாம், அதுக்குள்ள நீங்க சாப்பிடணுமோ கேள்வி எழுந்து விடும். 1000 இருந்தாலும் புருஷ வீடுதான் நிரந்தரம், அதான் சொர்க்கம். அடிச்சாலும் பிடிச்சாலும் காலையில அடிச்சுக்கணும், சாயந்தரம் அணைச்சிக்கணும். சண்டையை சமாதானம் ஆக்கிடணும். பிறந்த வீட்டுக்கு எடுத்துட்டு போறோம், சீரழிஞ்சோம், முடிஞ்சு. அதனால என்ன செய்கிறான் பாரு. 3 பிறவி நான் பிறக்க வேண்டுமானால் எங்கே பிறப்பது, எங்கே பிறக்கும், அதையாவது சொல்லுங்க ஐயா. சொல்லுகிறான் இறைவன். முதலாவது பிறவி